அனைவருக்கும் வணக்கம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்வுக்கான சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்தனர். செல்லார் ஜெயிலிலிருந்து இந்த பயணம் தொடங்கப்பட்டது. ஏராளமான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இந்த பயணத்தில் கலந்து கொண்டனர். இந்த பயணம் எங்கு தொடங்கப்பட்டது என்றால், அந்தமான் சிறைச்சாலை செல்லார் ஜெயிலில் அதிகாலை மணியளவில் இந்த பயணம் தொடங்கப்பட்டது. இதை தொடங்கி வைத்தவர் திருப்தி கல்ஹான்ஸ் IAS அவர்கள் இந்த பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த பயணம் செல்லார் ஜெயிலிலிருந்து கிளம்பி அப்படியே சாத்தம் சென்று, சாத்தமிலிருந்து பிறகு திரும்பி வந்து நேதாஜி ஸ்டேடியத்தை அடைந்தது. இந்த சைக்கிள் பயணத்தின் நோக்கம் என்னவென்றால், உடல் ஆரோக்கியம் மற்றும் விளையாட்டுத்துறை இதை வந்து கருத்தில் கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை தொடங்கி வைத்தாக அவர்கள் குறிப்பிட்டனர். அடுத்த நிகழ்ச்சி என்னவென்றால், உம்மத் பள்ளியில் உருது மொழியின் பெருமையை கௌரவிக்கும் வழியில் உருது கவிஞரான அல்லமா முகமது இக்பாலின் பிறந்தநாளை குறிக்கும் விதமாக நவம்பர் 7ஆம் தேதி உருது தினத்தை கொண்டாடினார். அதில் உருது கவிதைகள், உருது பேச்சு போட்டி எல்லாமே நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதில் உருது மற்றும் தமிழிலும் கையெழுத்து போட்டி நடந்தது. மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வத்துடனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அடுத்ததாக டாலிகஞ்சில் உள்ள நாய் கருத்தடை மையத்தில் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 5 நாள் அதற்கான பயிற்சி நடந்தது. நிறைய பேர் இதில் கலந்து கொண்டனர். கோவாவிலிருந்து கால்நடை மையம் மற்றும் அந்தமான் கால்நடை மையம் 2 மையங்களும் சேர்ந்து இந்த விலங்கு பராமரிப்பு மற்றும் பிறப்பு கட்டுப்பாடு அதை பயனாளிகளுக்கு கற்றுக் கொடுத்தது. சிமிதா பல்லவி சர்க்கார் IAS அவர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அனைவருக்கும் சர்டிபிகேட் வழங்கப்பட்டது. அதாவது நாய்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நாய்கள் திரிகிறது, மாடுகள் எல்லாமே ரோட்டில் திரிகிறது. இந்த நாய்களுக்கு கருத்தடை சாதனம் மற்றும் எப்படி அது பிறப்பு கட்டுப்பாடு எப்படி செய்கிறது என்று அவர்கள் பயிற்சி அளித்தனர். 5 நாள் பயிற்சி. இதில் நிறைய ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்லிபூர் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு அங்கு மசா கன்றுகள் மற்றும் பல வகை கன்றுகள் கொடுக்கப்பட்டது. அந்த பல வகைகள் கன்றுகளை எப்படி நட வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், மேலும் மசாலா செடிகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி நட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தோட்டக்கலை எப்படி தோட்டக்கலை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்கள் சொல்லி தரப்பட்டது. இது இல்லாமல் சப்போட்டா, கொய்யா போன்ற பழங்களுக்கான அந்த மரங்களுக்கான மானிய தொகையும் வழங்குவதாக அவர்கள் தெரிவித்தனர். பாராட்டங்கில் விவசாயிகளுக்கு வனராஜா குஞ்சுகள் கொடுத்தனர். அந்த வனராஜா குஞ்சுகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது போன்ற விவரத்தையும் அவர்கள் சொல்லினர். ஏராளமான விவசாயிகள் அங்கு அந்த வனராஜா குஞ்சுகளை வாங்கி சென்றனர். 300 வனராஜா குஞ்சுகள் அவர்களுக்கு தரப்பட்டது. மேலும் 100 நாளுடைய வனராஜா குஞ்சுகளையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மொத்தம் 23 விவசாயிகளுக்கு அந்த வனராஜா குஞ்சுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதை கால்நடை பராமரிப்புத்துறை இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. ஏனென்றால் இப்பொழுது அந்தமானில் நாட்டுக்கோழிகள் சரிவர கிடைப்பதில்லை. அதனால் வனராஜா குஞ்சுகளை வளர்ப்பதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டது. விவசாயிகளும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். அதாவது நாட்டுக்கோழி நிலத்தை வனராஜா நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பை இப்பொழுது நாம் பார்த்தோம். தினந்தோறும் நீங்கள் இந்த சேனலில் இது போன்ற நிகழ்ச்சி தொகுப்பை காணலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.